அப்படிலாம் சொல்லலைங்க. பைத்தியக்காரத்தனமே ஏதாவது பேசாதீங்க. நடிகை விஜயலட்சுமி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதான். அப்படிலாம் சொல்லலைங்க. பைத்தியக்காரத்தனமே ஏதாவது பேசாதீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா? ஹலோ, நீதிமன்றம் சொல்லிச்சா? யார் சொல்லியிருக்கு? அந்த தீர்ப்பு காட்டுங்க. எதையா அறகுறையா கேட்டு பேசக்கூடாது. புரியுதா? எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது. முதல்ல செஞ்சிருக்கணும். அது இதெல்லாம் ஒரு சுமை தானே. ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது, அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை குறைக்கிறது, ஒரு டெட்டு எழுதுங்கிறது, எக்ஸிட் எழுதுங்கிறது, நீட்டே கொடுமை, அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது. தேர்வு தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும். நீங்க எப்படி சொல்றீங்க? தேர்வு எப்படி நடக்குது? நீட்டு தேர்வுலாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது? புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். அப்ப அது போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா, தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா? நீங்களே பாருங்க. காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு, இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்குது. அப்ப இது தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே? எவ்வளவு இருக்குது? எதுக்கு இப்படி போட்டு கொள்றீங்க நீங்க? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல, எந்த பிள்ளையும் செய்யல. ஏன் இந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு? விரும்பிய கல்வியை கற்க முடியாது, கற்றதுக்கு வேலையை பெற முடியாது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது. இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது. இது கொடுங்கோன்மைன்னு தான் சொல்ல முடியும். சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். ஆனால் இது சர்வாதிகாரம் இல்லையே, இது கொடுங்கோன்மையா இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.